නමෝ තස්ස භගවතෝ அரஹතෝ சம்மா சம்புத்தස්ஸ. அன்பார்ந்த வசந்தம் தொலைக்காட்சி நேர்கள் அனைவருக்கும் அன்பார்ந்த காலை வணக்கம். என்னிடம் ஒரு நண்பர் கேட்டார், சாது அவர்களே, பாலி மொழியில் சொல்லக்கூடிய விஷயங்களை தமிழ் மொழிக்கு எங்களுக்கு அதை சொல்லித்தாருங்களே என்று சொல்லி. அதிகமாக பௌத்தர்கள் மத்தியில் பஞ்சசீலங்களை கடைப்பிடிக்கும் குணம் இருக்கின்றது. இந்த பஞ்சசீலங்களை ஒரு மனிதன் வாழ்க்கையில் கடைப்பிடித்தால் அதுக்கு யாருக்கும் பயப்பட வேண்டிய அவசியம் கிடையாது, எதற்காகவும் பயப்பட வேண்டிய அவசியம் கிடையாது. பஞ்சசீலம் என்றால் 5 விடயங்கள். பஞ்சமா பாதகம் என்று தமிழ் மொழியில் சொல்லுவார்கள். இந்த பஞ்சமா பாதகம் 5 இருக்கின்றது. இந்த 5 விடயங்கள்தான் ஒவ்வொரு நாட்டிலும் சட்டமாக்கப்பட்டிருக்கின்றது. அது என்ன 5 விடயம்? பாலி மொழியில் கௌதம் புத்த பகவான் சொல்லுகின்றார், பானாதி பாத்தா வேரமணி சிக்காபதம் சமாதியாமி. அப்படி என்றால் தமிழுக்கு மொழிபெயர்ந்தால் என்ன? உயிர்களை கொல்ல மாட்டேன், உயிர்களை துன்புறுத்த மாட்டேன், மிருகங்களை துன்புறுத்த மாட்டேன், மிருகங்களை கொல்ல மாட்டேன், மிருகங்களை கொன்று உயிர்களை கொன்று அந்த இறைச்சிகளை நான் சாப்பிட மாட்டேன், மிருகங்களை கொல்லுவதிலிருந்து நான் விடை பெறுவேன், உயிர்களை கொல்லுவதிலிருந்து நான் விலகி நிற்பேன், கொன்ன உயிர்களை உணவாக சமைத்து சாப்பிடுவதிலிருந்து நான் விலகி நிற்பேன் என்று சொல்லுகின்றார். அதான் முதல் பாலிமொழி. அதினாதான் வேரமணி சிக்காபதம் சமாதியாமி என்று சொல்லுவார்கள். வாழ்க்கையில் ஒருபோதும் அடுத்தவர்கள் சொத்தை அபகரிக்க மாட்டேன். நீ சம்பாதித்த சொத்து கூட உன்னோடு வருவது கிடையாது. அப்போது அடுத்தவர்களை சொத்தை பற்றி நினைக்க மாட்டேன், அபகரிக்க மாட்டேன், களவெடுக்க மாட்டேன் என்று உறுதிமொழி கொடுக்கின்றோம். 3வது காமே சுமிச்சாச்சாரா வேரமணி சிக்காபதம் சமாதியாமி. இந்த உலகத்திலே பிறந்த எல்லா மனிதர்களுக்கும் எல்லா மிருகங்களுக்கும் உயிர்களுக்கும் இந்த காம உணர்வு என்று ஒன்று இருக்கின்றது. காம உலகத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம். அப்பொழுது என் வாழ்க்கையில் காம உணர்வுகளை தவறாக பயன்படுத்த மாட்டேன் என்று உறுதிமொழி அளிப்பது. இன்று சமூகத்தை பார்க்கும்போது அப்படியெல்லாம் யாரும் நடந்து கொள்ளுகின்றார்கள். 4வதாக முசாபாதா வேரமணி சிக்காபதம் சமாதியாமி. முசாபாதா என்றால் என்ன? வாழ்க்கையில் பொய் பேச மாட்டேன், ஒருபோதும் பொய் பேச மாட்டேன். பொய்யை பேசி அந்த பொய்யை மறைப்பதற்கு நான் இன்னொரு பொய் பேச மாட்டேன். அன்பார்ந்த புண்ணியவான்களே, கௌதம் புத்த பகவானிடம் உறுதிமொழி கொடுக்கின்றார்கள், பொய் பேச மாட்டேன். 4வதாக சுராமேரய மஞ்சபமா தட்டானா வேரமணி சிக்காபதம் சமாதியாமி. மதுபானம் அருந்த மாட்டேன், மதுபானத்தை அருந்தி மதுபோதையில் திரிய மாட்டேன், மதுபோதையில் வாழ மாட்டேன், மதுபானம் என் வாழ்க்கைக்கு தேவையில்லை என்று உறுதிமொழி அளிக்கின்றேன் என்றுதான் சொல்லுகின்றார்கள். அப்பொழுது இந்த 5 சீலங்களை இந்த உலகத்தில் சட்டமாக்கியிருக்கின்றார்கள். உயிர்களை கொன்னால் காவல்துறைக்கு போக வேண்டும், அடுத்தவன் சொத்தை அபகரித்தால் வாழ்க்கையில் கஷ்டத்தை பட வேண்டும், காவல்துறைக்கு போக வேண்டும், காம உணர்வை தவறாக பயன்படுத்தினால் காவல்துறைக்கு போக வேண்டும், பொய் பேசினால் வாழ்க்கையே பொய்யாகிவிடும், அதுவும் காவல்துறைக்கு போக வேண்டும், மதுபானம் தவறாக விற்றால், மதுபானம் அருந்திவிட்டு பாதையில் சென்றால், மதுபானம் அருந்தி வாகனங்கள் ஓட்டினால் காவல்துறைக்கு போக வேண்டும். அதை தாண்டி இறுதி பயணத்திலே நரக வாழ்க்கையை அனுபவிக்க வேண்டி வரும். ஆகையால் அன்பார்ந்த வசந்தம் தொலைக்காட்சி நேயர்களே, இந்த 5 விஷயங்களை பாலி மொழியில் சொல்லுவதையும் நான் தமிழ் மொழியிலே உங்களுக்கு மொழிபெயர்த்திருக்கின்றேன். முடிந்தவரை வாழ்க்கையில் இந்த 5 விடயங்களை நீங்கள் கடைபிடித்தால் யாருக்குமே பயப்பட வேண்டிய அவசியம் கிடையாது, யாருக்கும் தலைகுனிய வேண்டிய அவசியம் கிடையாது. வாழ்க்கையிலே துன்பங்கள் ஏற்படுவது குறைந்துவிடும். கடைபிடித்து பாருங்கள். நன்றி கூறி விடைபெறுகின்றேன். வணக்கம். ஓம்
வாகர்த்தா இவ சம்பர்தௌ வாகர்த்த பிரதிபத்தையே யகத பிதரௌ வந்தே பார்வதி பரமேஸ்வரௌ. ஓம் நமச்சிவாய. மேன்மைகள் சைவ நீதி விளங்குக உலகமெல்லாம். நோயற்ற வாழ்வே குறைவற்ற செல்வம். அந்த நோய் நொடி இல்லாத வாழ்வு இந்த உலக மக்கள் எல்லோரும் வாழ வேண்டும் என்று கலியுகத்தின் காந்தமலை ஜோதியாகிய சபரிமலை சுவாமி ஐயப்பனுடைய திருவடிகளை சிலந்தாழ்த்தி வசந்தம் தொலைக்காட்சி நேயர்கள் அனைவருக்கும் சர்வதேச இந்து மத குருபீடம் அகில இலங்கை சபரிமலை ஸ்ரீ சாஸ்தா பீடத்தின் சார்பில் இனிய காலை வணக்கங்களும் நல்லாசிகளும். இன்றும் மங்களகரமான விஸ்வாவசு வருஷம் சித்திரை மாதம் 14ஆம் நாள் 27/4/2025 ஞாயிற்றுக்கிழமை. இன்று மலர்ந்திருக்கின்ற இன்றைய பொழுதும் நம் எல்லோருடைய வாழ்வும் எல்லா விதமான சிறப்புகளும் வெற்றிகளும் கிடைக்க வேண்டும் என்று இறைவனை பிரார்த்தித்து இஷ்ட தெய்வங்கள் குலதெய்வங்களை எல்லாம் வழிபாடுகள் செய்வதோடு பெற்றோர்கள் தாத்தா பாட்டி போன்ற வயதிலே மூத்தவர்கள் பெரியோர்கள் நமக்கு வித்தைகளை கற்றுக் கொடுக்கின்ற ஆசிரியர்கள் குருவானவர்களையும் வணங்கி அவர்களுடைய அன்பையும் ஆசியையும் பெறுகின்ற பொழுதும் எந்த நாளுமே நமக்கு நல்ல நாளாக அமையக்கூடியது. இன்று பானுவாரம் என்று போற்றுகின்ற ஞாயிற்றுக்கிழமை. இந்த ஞாயிற்றுக்கிழமைகளிலே நம் இந்த சூரிய பகவானை வழிபாடு செய்வதற்கு ஒரு சிறந்த நாள். அதிகாலையிலே சூரிய தரிசனம், சூரியனுடைய வழிபாடு யாரெல்லாம் செய்கின்றார்களோ அவர்களுக்கு இந்த நரம்பு சம்பந்தமான நோய்களை எல்லாம் விலத்தக்கூடிய சக்தி சூரியனுடைய கதிர்களுக்கு உண்டு. அதனால தான் இந்த முன்னைய காலத்திலே சூரிய நமஸ்காரம் என்று அதிகாலையிலே செய்து கொண்டார்கள். அது மட்டுமல்லாமல் இன்றைய நாள் மறைந்த பிதிர்களை வேண்டி நினைத்து விரதமிருந்து தர்ப்பணங்கள் செய்யக்கூடிய ஒரு சிறந்த நாள் அமாவாசை. இந்த அமாவாசை நாளிலே அப்பா அம்மா இல்லாதவர்கள் இந்த பிதிர்களை வேண்டி மறைந்த பிதிர்களை வேண்டி விரதமாக இருக்க வேணும். நாம் இந்த பூமிக்கு வருவதற்கு மூல காரணமாக இருந்தவர்கள் தாயும் தந்தையும். அவர்கள் மறைந்த பின்பு அவர்களை நினைத்து இந்த மாதத்தில் ஒரு நாள் இந்த அமாவாசை திதியிலே பெற்றோர்களை எண்ணி விரதமிருந்து அவர்களுக்காக பிரார்த்தனை செய்து ஆலயங்களிலே சென்று மோட்ச தீபங்கள் ஏற்றி மோட்ச அர்ச்சனை செய்வித்து தர்ப்பணம் செய்யக்கூடியவர்கள் தர்ப்பணம் செய்ய வேண்டும். இது மாதத்தில் ஒரு நாள் கண்டிப்பாக செய்ய வேண்டும். இது ஒவ்வொரு மாதங்கள் தோறும் இந்த அமாவாசை வந்து கொண்டே இருக்கும். ஒவ்வொரு மாதந்தோறும் இந்த அமாவாசையிலே அப்பா அம்மா இல்லாதவர்கள் கண்டிப்பாக விரதமிருந்து தர்ப்பணம் செய்ய வேண்டும். இது நான் நடைமுறையை பார்க்கிற பொழுது ஆடி அமாவாசை மட்டும்தான் எல்லாரும் அப்பா அம்மாவுக்கு பிதர்கடன் செய்கிறது என்று விரதம் என்று சொல்லி கடற்கரையில் உட்கார்ந்திருப்போம். ஒவ்வொரு மாதங்களும் இந்த அமாவாசை திதி பிதிர்களை எண்ணி பிரார்த்தனை செய்வதற்காக. எனவே இந்த ஒவ்வொரு மாதங்கள் வருகின்ற அமாவாசையிலும் அப்பாவோ அல்லது அம்மாவோ இல்லாதவர்கள், இப்போ அம்மா இல்லை அப்பா இருக்கிறார் என்றால் அந்த பிள்ளைகள் தர்ப்பணம் செய்ய வேண்டியதில்லை, அப்பா செய்து கொள்ளுவார். அப்பாவும் இல்லை அம்மாவும் இல்லை என்றால் ஆண் பிள்ளைகள் கண்டிப்பாக விரதமிருந்து தர்ப்பணங்கள் செய்து மோட்ச தீபங்கள் ஏற்றி வழிபாடு செய்து கொண்டு வந்தால் நிச்சயமாக
அந்த பிதிர்கள் மனம் மகிழ்ந்து அந்த ஒவ்வொரு மாதங்களும் நாம் அமாவாசையிலே விரதமாயிருந்து இந்த தர்ப்பணங்களை செய்கின்ற பொழுது, மோட்ச தீபங்கள் ஏற்றி வழிபாடு செய்கின்ற பொழுதும் மனம் மகிழ்ந்து ஆசி வழங்குவார்களாம். அந்த குடும்பத்திலே சந்தோஷம், ஆனந்தம், மகிழ்ச்சி நிலைத்திருக்க வேண்டுமாயிருந்தால் பிதிர்களுடைய ஆசி நமக்கு வேண்டும். அதனால் இந்த மாதங்கள் தோறும் இந்த அமாவாசையிலே பிதிர்களை வேண்டி நாம் விரதமிருந்து அனுஷ்டானம் செய்வதோடு, வருகின்ற புதன்கிழமை அக்ஷய திதி என்கின்ற ஒரு சிறந்த நாள். அந்த நாளிலும் தான தர்மங்கள் செய்வதற்கு உரியது அக்ஷய திருதியை என்ற எண்ணம் ஒவ்வொருவருக்கும் பெற வேண்டும். தங்கத்தை வாங்கி பூட்டி வைத்தால் அது வளராது. அக்ஷய திதிய நாள் என்பது தானம் கொடுப்பதற்கு சிறந்த நாள். தங்கம் வாங்க முடிந்தால் வாங்கி பிறருக்கு தானமாக கொடுக்க வேணும். பிறருக்கு தானங்கள் தானே கொடுக்க வேணும் இருக்கா. அப்பா தங்கத்தை வாங்கி பிள்ளைக்கு கொடுத்தால் அது தானம் அல்ல, அது கடமை. இல்லாத ஒருவருக்கு, முன்பின் தெரியாத ஒருவருக்கு, ஏழைகளுக்கு கொடுப்பது தான் தானம். தானம் கொடுக்க வேணுங்கிறதுக்காக அப்பா கடையில் போய் தங்கத்தை வாங்கினந்து, வெள்ளியை வாங்கினந்து தன்னுடைய மனைவிக்கும் தன்னுடைய பிள்ளைகளுக்கும் கொடுத்தால் அது தானம் ஆகாது. எனவே தானம் என்பது பிறருக்கு, நம்முடைய இரத்த சொந்தம், இரத்த பந்தம் இல்லாதவர்களுக்கு, ஏழைகளுக்கு கொடுப்பது தான் தானம். இந்த தானம் கொடுப்பதற்கு சிறந்த நாள் தான் அக்ஷய திதி என்ற எண்ணம் ஒருவருடைய உள்ளத்திலும் வர வேண்டும் என்ற நல்ல சிந்தனையோடு வசந்தம் தொலைக்காட்சி நேயர்கள் அனைவருக்கும் சர்வதேச இந்து மத குருபீடத்தின் சார்பில் நல்லாசிகளை கூறிக்கொள்வதில் மனமகிழ்வு கொள்கிறோம். சர்வே ஜனாக சுக்கினோ பவந்து, சமஸ்த மங்களானி சந்து. சுபம். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்து. நஹ்மதுஹு வ நுஸல்லி வ நுஸல்லிமு அலா ரசூலிஹில் கரீம். அம்மா பாத். மேலான சங்கைக்குரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அன்பிற்குரிய நேயர்களே, மார்க்கத்தில் ஒவ்வொன்றையும் அல்லாஹ் மனிதனுடைய தேவைகளுக்கு ஏற்ற மாதிரி அல்லாஹ் மனிதனுக்கு சில முறைகளை கற்றுக் கொடுத்திருக்கிறான். இஸ்லாம் என்கிறது பிறப்பிலிருந்து இறப்பு வரைக்கும் பூரணத்துவப்படுத்தப்பட்டது தான் இஸ்லாம். அதனால தான் ஒரு குழந்தை பிறந்ததிலிருந்து அந்த குழந்தைக்கு என்ன செய்யணும் என்ற முழு விவரங்களும் இஸ்லாத்தில் கூறப்பட்டிருக்குது. ஒரு குழந்தை பிறந்த உடனே அந்த குழந்தையினுடைய வலது காதில் கிபிலாவை முன்னோக்கி அந்த குழந்தையினுடைய வலது காதில் பூர்த்தியாக அதான் சொல்லப்படணும். அந்த குழந்தை கேட்குற முதல் சத்தம் அதானாக இருக்கணும். அந்த குழந்தையோட இடது காதில் எகாமத் சொல்லப்படணும். இப்போ மருத்துவர்கள், விஞ்ஞானிகள் சொல்கிற ஒரு கருத்து தான், ஒரு குழந்தை உலகத்துக்கு பிறந்த உடனே அந்த குழந்தை பார்க்குறதுக்கு முன்னால் அந்த குழந்தை முதல்ல கேட்க ஆரம்பிக்குது. குழந்தையினுடைய செவிபுலன் தான் முதல்ல வேலை செய்யுது. அதுக்கு பிறகுதான் குழந்தையோட பார்வை வேலை செய்யுமாம். குழந்தை வெளியில் வந்தாலும் கொஞ்சம் காலம், கொஞ்ச நேரம் குழந்தையோட பார்வை வேலை செய்யாதாம். குழந்தை வயிற்றுக்குள் இருந்த மாதிரி தான் இருக்கும். குழந்தையோட கண் அங்கேயும் இங்கேயும் ஆடி இருக்கும். முன்னுக்கு விரல் நீட்டினாலும் கை கொடுத்தாலும் குழந்தை பார்க்காது. ஆனால் காதுகிட்ட சத்தம் ஒன்று போட்டால் குழந்தை திரும்பும், சத்தம் வார இடத்த பார்க்கும். அதனால தான் இஸ்லாம் சொல்லுது, பிறந்த உடனே குழந்தையினுடைய வலது காதில் பூர்த்தி அதான சொல்லுங்க, இடது காதில் இக்காமத்தை சொல்லுங்க. மேலான சங்கைக்குரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, இந்த அதான இக்காமத்தை ஹாஸ்பிட்டலில் இருந்து 5 நாள் 6 நாள் டிக்கெட் வெட்டி வந்ததுக்கு பிறகு பள்ளி ஹஸ்ரத் வந்து தான் சொல்லணும் என்ற கடமை கிடையாது. நாங்கள் இன்றைக்கு அப்படி ஆக்கியிருக்கிறோம். வேறு யாரும் இல்லை, ஹாஸ்பிட்டலுக்கு வாப்பா தான் போகிறாரு, வாப்பா தான் பாப்பாருண்டா அதான் சொல்கிறது எப்படி என்றதை வாப்பா படிச்சிருக்கணும். அதான் சொல்கிற முறையை வாப்பா விளங்கியிருக்கணும். குழந்தைய கையில் எடுத்து கிபிலாவின் பக்கம் திரும்பி குழந்தைட வலது காதில் அதானையும் இடது காதில் இக்காமத்தையும் சொல்லி முதல் முறை குழந்தை கேட்குற வார்த்தை அல்லாஹு அக்பர் என்ற வார்த்தையாக இருக்கணும். அதே மாதிரி ஒரு சுன்னத்தான், குழந்தையினுடைய வாயில் வாப்பா அல்லது யாரும் பேணுதலான பக்குவமான ஒருவர் அந்த குழந்தைட அவருடைய வாயில் ஈச்சப்பழம், விசேஷமாக ஈச்சப்பழம் அல்லது தேன், தஹ்னீக் என்றுவாங்க அரபில், அதை வாயில் வச்சு அந்த எச்சை எடுத்து குழந்தையோட வாயில் தேய்க்கிறது. பிள்ளைக்கு ஈச்சப்பழம் கொடுக்கறது இல்லை.
பிள்ளைக்கு தேன் கொடுக்கறது இல்லை. அதனுடைய நோக்கம் அந்த பேணுதலான பக்குவமான ஒருத்தருடைய உமிழ் நீர் அந்த குழந்தையோட வாயில படணும். இதுவும் ஒரு முக்கியமான சுன்னத் தஹ்னீக். மேலான சங்கைக்குரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அதை தொடர்ந்து 7வது நாள், குழந்தை பிறந்ததிலிருந்து 7வது நாள், குழந்தை திங்கக்கிழமை பிறந்துச்சுண்டா அடுத்த திங்கக்கிழமைக்கு 7வது நாள், அடுத்த திங்கக்கிழமைக்கு 7வது நாள் குழந்தைக்காக வேண்டி முடியை இறக்கி அகீகா கொடுக்கிறது சுன்னத். மேலான சங்கைக்குரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, இது மிக முக்கியமான சுன்னத்துகள் ஒன்று என்றதை மறந்துடக்கூடாது. முடி இறக்கணும். முடி இறக்கி அந்த முடியினுடைய பாரத்துக்கு தங்கம் அல்லது வெள்ளிய அளவு செஞ்சு அந்த பொறுமதிக்கு சதக்கா கொடுக்கிறது. யார் சார் ஏழைகள் இருந்தால் சதக்கா கொடுக்கிறது. இது குழந்தையுடைய ஆஃபியத்துக்கு காரணமாக அமையும். அதே மாதிரி 7வது நாள் குழந்தையோட பேரில் அக்கீக்கா கொடுக்கிறது. ஆண் குழந்தையாக இருந்தால் 2 ஆடு, பெண் குழந்தையாக இருந்தால் 1 ஆடு. மேலான சங்கைக்கு அல்லாஹ்வின் நல்லடியார்களே, குழந்தைக்கு நாங்கள் செய்ய வேண்டிய ஆரம்ப கடமைப்பாடுகள் இது. குழந்தை பிறந்த உடனே குழந்தைக்கு அதே மாதிரி அழகான பெயர்களை சூட்டுவது, இதுவும் தாய் தந்தையுடைய கடமை. இன்றைக்கு நிறைய பேர் தேடுறி, இன்டர்நெட்டில் தேடுறி, யாரும் வைக்காத பேர், எங்கேயும் கேட்காத பேர், ஃபேமிலியில் இல்லாத பேர். மேலான சங்கைக்குரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அப்படி வைக்காத பேரை கேட்காத பேரை வைக்கணும் என்றது இஸ்லாம் இல்லை. இஸ்லாமிய வரலாற்றில் முஹம்மத் என்று எத்தனையோ பேர்கள். அது மட்டுமல்ல, வாப்பட பேரு முஹம்மத், அப்பட பேரு முஹம்மத், அப்பட பேரு முஹம்மத், அப்படி எத்தனையோ இமாம்கள். முஹம்மது இப்னு முஹம்மத். மேலான சங்கைக்குரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, நபிமார்களுடைய பேர்களை வைப்போம், நல்ல பொருத்தமான பேர்களை வைப்போம், நல்ல கருத்துள்ள பேர்களை வைப்போம். பேரை வச்சுட்டு பிள்ளைய கல்யாணம் முடிச்சு கொடுக்கக்குள்ள தான் ஹஸ்ரத்துக்கிட்ட கேட்குறேன், மாப்பிள்ளை பேர் கேட்குறாரு, எங்களோட பேருக்கு என்ன கருத்தோ தெரியா ஏன்னா ஹஸ்ரத் அப்படின்னு. மேலான சங்கைக்குரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, மோசமான கருத்துள்ள பேர்கள், அசிங்கமான கருத்துள்ள பேர்கள் பார்க்கறதுக்கு பசுந்தாக இருக்கும், ஆனால் பேருடைய கருத்து ரொம்ப மோசமாக இருக்கும். அப்படியான பேர்களை வைக்க வேணாம். அப்படியான பேர்கள் ஆபத்துக்கு காரணமாகும். பேருங்கிறது ஒரு துவா. பேருங்கிறது ஒரு துவா. ஒரு மனிதனுக்கு ஒரு பேர் வச்சிருக்கிறாரா, அவர் அந்த பேரை சொல்லி கூப்பிடுறாரா, அவருக்கு துவா செய்கிறார், அஹ்மதுன்னு கூப்பிடுறாரு, மிக புகழுக்குரியவரே என்று கூப்பிடுறார். அஹ்மத், முஹம்மத், புகழப்படக்கூடியவரே கூப்பிடுறாரு. துவா கபூலாவுற நேரம் இவர் கூப்பிடுறதும் சேர்ந்துச்சுண்டா அல்லாஹ் கபூலாக்கிடுவான். அவர் மக்களால் புகழப்படக்கூடியவராக அல்லாஹ் ஆக்குவான். மேலான சங்கைக்குரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, ஏண்ட குழந்தைக்கு சிறந்த பேர்களை வைக்கிறது, ஏண்ட பெண் குழந்தைக்கு சஹாபா பெண்களுடைய பேர்களை வைக்கிறது, நபிமார்களுடைய பேர்களை வைக்கிறது, சிறந்த பேர்களை வைக்கிறது. நவீன பேர்கள், வித்தியாசமான பேர்கள், கருத்து முரணாக இருந்தாலும் பரவாயில்ல, பேரை வச்சுட்டு கருத்து தேடுறி, கொஞ்சம் வேற எங்கே சரி பாருங்களேன் ஹஸ்ரத், கொஞ்சம் எங்கே சரி நெட்டில் நாங்கள் பார்த்தோம் அப்படி ஒன்று இருந்துச்சு. மேலான சங்கைக்குரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, எங்களுக்காக வேண்டி மார்க்கத்தை மொழியை மாற்ற முடியாது. அதே மாதிரி குழந்தைக்கு 7வது நாள் அக்கீக்கா கொடுக்கும் பொழுது அக்கீக்கா உணவாக சமைச்சு கொடுக்கறது சிறந்தது. குடும்பத்தை எல்லாம் ஒன்று சேர்த்து சாப்பாடை கொடுக்கிறது. அக்கீக்கா குடும்பத்துக்கு கொஞ்சம் கொடுக்கிறது, ஏழைகளுக்கு கொஞ்சம் கொடுக்கிறது, வீட்டுக்கு கொஞ்சம் எடுக்கிறது. குழந்தையினுடைய ஆரம்ப கட்டத்தை சரியாக செஞ்சிட்டோமா அதுக்கு பின்னால் வரக்கூடிய விஷயங்கள் எல்லாம் சிறப்பாக அமையும். எனவே அப்படியான விஷயங்களை கவனம் செலுத்தி முறையாக இஸ்லாத்தை பேணி நடக்க அல்லாஹ் தௌஃபீக் செய்வானாக. வாஹிரு தாவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். பிரியமானவர்களே, வசந்தம் டிவி நேயர்களே, இந்த ஞாயிற்றுக்கிழமையிலே உங்கள் ஒவ்வொருவரையும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே வாழ்த்துகின்றேன். ஒவ்வொரு ஞாயிற்றுக்கிழமையும் கிறிஸ்துவனுடைய உயிர்ப்பை நமக்கு ஞாபகப்படுத்துகிறதாய் காணப்படுகிறது. ஆகவே உயிர்த்த இயேசு தாமே உங்கள் ஒவ்வொருவரையும் உயிரோட்டமிக்க மக்களாக இந்த பூமியில் உலா வருவதற்கு அவர் துணை புரிவாராக, அருள் புரிவாராக. உயிர்த்தெழுந்த இயேசு 1 வாரம் கழித்து மீண்டுமாக சீடர்களை சந்திக்க வருகிறார். ஏன்னு வருகிறார் தெரியுமா? உயிர்த்தெழுந்த இயேசு ஏற்கனவே சீடர்களை சந்தித்து விட்டு போய்விட்டார். ஆனால் ஒரே ஒரு சீடன் அந்த உயிர்த்தெழுதலை பார்க்கவில்லை. அவருடைய பெயர் தான் தோமா. அவரை குறித்து திருமறை என்ன சொல்கிறது என்று சொன்னால், நீங்கள் பார்க்கலாம், யோவான் 20ஆம் அதிகாரம் 28ஆம் வசனத்திலே உயிர்த்தெழுந்த இயேசுவை தோமா சந்திக்கின்றார். தோமாவை பார்த்து கிறிஸ்து கேட்கின்றார், தோமா, நான் உயிரோடு எழுந்ததை நீ நம்பவில்லையா?
சீடர் உனக்கு சொன்னார்கள் அல்லவா, நான் உயிரோடு எழுந்து விட்டேன்னு சொல்லி நீ நம்பவில்லை அல்லவா, அதை குறித்து எனக்கு துக்கமாக இருக்கிறது. சரி, அப்படியானால் நீ வந்து என்னுடைய விழாவிலே பார், காயங்கள் இருக்கிறது அல்லவா, என் கைகளை வந்து தொட்டுப்பார், காயங்கள் இருக்கிறது அல்லவா, ஆம் நான் உயிரோடு எழுந்து விட்டேன். அப்படி சொன்ன உடனே தோமா மனம் உடைந்து போய் தன்னுடைய தவறை உணர்ந்தவராய், என் ஆண்டவரே, என் கடவுளே என்று சத்தமிடத் தொடங்கிவிட்டார். என் ஆண்டவரே, என் கடவுளே என்று கிறிஸ்துவை பார்த்து அவர் சத்தமிடத் தொடங்கினார். பிரியமானவர்களே, அன்றைய நாளிலிருந்து அந்த தோமா தன்னுடைய இறுதி மூச்சு வரைக்கும் கிறிஸ்துவுக்காகவே அவர் வாழ்ந்தார். அவர் தம்முடைய தேசத்தை விட்டு அவர் இந்தியாவுக்கு புறப்பட்டு வந்தார். இந்தியாவிலே பல ஆண்டுகள் அவர் பணியாற்றினார். கேரளா பகுதியிலே அவர் தன்னுடைய பணியை ஆரம்பித்து அதன் பின்னதாக அங்கே சென்னைக்கு அவர் கடந்து வந்து அங்கே பல ஆண்டுகள் அவர் பணிபுரிந்தார். இன்றைக்கும் கூட நீங்கள் பார்க்கலாம், மயிலாப்பூருக்கு நீங்கள் போவீர்னு சொன்னால் இந்தியாவிலே சென்னையிலே அவர் பணியாற்றின அந்த தலங்களை பார்க்கலாம். அது மாத்திரமல்ல, மெரினா பீச்சுக்கு நீங்கள் போகும் பொழுது அவரை அடக்கம் செய்த அந்த சிற்றாலயமானது அங்கே காணப்படுகிறது. அங்கே தான் அவரை அடக்கம் செய்தார்கள். பிரியமானவர்களே, அவர் இந்தியா தேசத்துக்கு மட்டுமல்ல, இலங்கைக்கும் வந்தார் என்று சொல்லுகிறார்கள். ஆம், இன்றைக்கு நாங்கள் சொல்லுகிறோம் அல்லவா, ஜிந்திப்பிட்டி என்று சொல்லி கொழும்பிலே காணப்படுகிறது அல்லவா ஒரு பிரதேசம், அந்த இடத்துக்கு வந்தாராம். அந்த இடத்துக்கு முன்னைய பெயர் என்னவென்று சொன்னால், ஒரு 200-300 ஆண்டுகளுக்கு முன்னதாக சாந்தோம் பிட்டி என்று சொன்னார்களாம். ஆம், சாந்தோம் என்ற சென்ட் தோமஸ் என்று அர்த்தம். ஆகவே தோமா இலங்கைக்கும் வந்துவிட்டு போனார் என்று சொல்லி சொல்லுகிறார்கள். பிரியமான கடவுளுடைய மக்களே, இந்த தோமாவுடைய வாழ்க்கையை நீங்கள் பார்க்கும் பொழுது இறுதியிலே அவர் இந்தியாவிலே சென்னையிலே அவர் ஈட்டியினாலே குத்தி கொலை செய்யப்படுகின்றார். அவர் இரத்த சாட்சியாக அவர் மரித்ததாக சரித்திரமானது குறிப்பிடுகின்றது. அது மாத்திரமல்ல, அவர் வாழ்ந்த நாட்களிலே அது கேரளா பகுதியாக இருக்கட்டும் அல்லது சென்னை பகுதியாக இருக்கட்டும், அவர் எங்கெல்லாம் பணியாற்றினாரோ அங்கெல்லாம் கிறிஸ்துவனுடைய அன்பை குறித்து அவர் அதிகமாக மக்களுக்கு சொல்லிக்கொண்டே வந்தாராம். கிறிஸ்துவனுடைய மாதிரி வாழ்வை அப்படியே அவர் பின்பற்றினவராக அவர் வாழ்ந்ததாக சரித்திரமானது சான்று பகிர்கிறதாக காணப்படுது. ஆகவே தான் பாருங்கள், இன்றைக்கு தோமா மரித்து 2000 ஆண்டுகள் ஆகியும் கூட இந்தியா தேசத்திலே மா தோமா என்று சொல்லப்படுகிற திருச்சபையானது 2000 ஆண்டுகளாக இந்தியாவில் காணப்படுகிறது. பிரியமானவர்களே, அப்படியானால் இந்த நாளிலே கடவுள் நமக்கு கொடுக்கிறதான செய்தி தான் என்ன? இந்த பூமியிலே நாம் வாழும் பொழுது கிறிஸ்துவையுடைய அடிச்சுவடுகளை நாங்கள் பின்பற்றி வாழும் பொழுது நாம் மரித்தாலும் கூட, நம்முடைய சரீரத்தை இந்த பூமியிலே விதைத்து விட்டாலும் கூட, நம்மை குறித்த பெயரானது இந்த உலகம் இருக்கும் வரைக்கும் அவர்கள் சொல்லிக்கொண்டே தான் இருப்பார்கள். எங்களுடைய பெயர் அழியாது, சரீரம் அழிந்து போகலாம், நாம் கிறிஸ்துவுக்காக ஆற்றுகின்ற பணியானது ஒரு நாளும் மறைந்து போகாது. ஆகவே தான் பிரியமானவர்களே, நம்முடைய தேசத்துக்கு அநேக மிஷினரிமார்கள் வந்து முதலாவது என்ன செய்தார்கள்? வைத்தியசாலைகளை ஆரம்பித்தார்கள். இரண்டாவதாக பாடசாலையில் உருவாக்கினார்கள். ஆகவே தான் இன்றைக்கு இலங்கையாக இருக்கட்டும், இந்தியாவாக இருக்கட்டும், உலகத்தில் பல நாடுகளை பாருங்கள், கிறிஸ்துவை பின்பற்றின பின்னடியார்கள் அவர்கள் எந்த தேசத்துக்கு சென்றாலும் கிறிஸ்து செய்த அந்த நன்மையான காரியங்களை அவர்களும் செய்து வாழ்ந்ததை நாங்கள் பார்க்கிறோம். அப்படியானால் இன்றைக்கு கிறிஸ்துவை பின்பற்றுகிற நாம் ஒரு நாளில் மரித்து போய்விடுவோம். ஆனால் கிறிஸ்துவை போல நாங்கள் வாழும் பொழுது, அவருடைய சீடர்களாக நாங்கள் வாழும் பொழுது, சில வேளைகளிலே கிறிஸ்துவுக்காக உயிர் துறந்த பேதுருவாக இருக்கலாம், உயிர் துறந்த சீடலாக, ஏன் ஒரு தோமாவை போல இருக்கலாம். நாம் உயிர் துறந்தாலும் கூட எங்களுடைய மரணங்கள் ஒரு வெறுமனே ஒரு அர்த்தமற்ற மரணமாக இருக்காது. சரீரங்கள் அடக்கம் பண்ணப்பட்டாலும் நம் மூலமாக அநேக இயக்கங்கள், பணிகள் இந்த பூமியிலே எங்களை பின்பற்றுகிறவர்கள் செய்யத்தான் செய்வார்கள். அப்படியானால் வளர்ந்து விட்டது ஒரு புதிய நாள். நன்மை செய்வதில் சோர்ந்து போகாதிருங்கள். ஆம், அனுதினமும் கிறிஸ்துவனுடைய சீடர்களாய் மற்றவர்களுக்கு நன்மை பயக்கின்ற ஒரு வாழ்க்கை வாழ உங்களை அர்ப்பணம் செய்யுங்கள். இதனை குறித்து தியானம் செய்யுங்கள். கடவுள் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக.